ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் பன்னீர் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே பேனில் க்யூப்ஸாக கட் பண்ண குடமிளகாய், வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து 2 பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ 2 தக்காளி அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், அரைச்ச மசாலா பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ண பன்னீர், குடமிளகாய், வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா திக்காக வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. கொதிச்சு வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி சேர்த்து இறக்குனா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் பன்னீர் ரெசிபி ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.